Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 starting from scratch. We will see the topic scripts tab. In the last session we discussed adding a background, adding a sprite and some other options பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த டூ ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் விண்டோஸுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் விண்டோஸ் ஆப்ஷன்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஸ்கிரிப்ட் டேப். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேப் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேப்பாக ஒர்க் ஆகிற ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் டேப் தான். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, ஸோ ஸ்கிரிப்ட் டேப்பை யூஸ் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்ட் டேப்ஸ். When you click the scripts tab, 10 colors code block drawers appears. So first you can go to click the script tab. Script tab நீங்கள் click பண்ணும்போது அந்த script tab underல 10 color codesல different color codesல block drawers வந்து available இருக்குது. So the block drawers are appear ஆகும். ஓகேங்களா? Then these are motion, look, sound, pen, data, events, control, sensing, operators and more blocks. So the 10 blocks drawers are available in script tab. So script tab la under available இருக்கிற options எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10. The first one is the motion, look, sound, pen, data, event, control, sensing, operators and more blocks. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் பற்றி ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்கிரிப்ட் டேப்பில் இருக்கிற இந்த எவ்ரி பிளாக்ஸ் ட்ராவர்ஸ் யூஸ் ஆகுது, அந்த பிளாக் ட்ராவருடைய மெயின் அட்வான்ஸ் என்னென்ன, ஸோ அந்த பிளாக் ட்ராவர்ஸ்க்கு பாட்டமில் என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் கேட்டகரிஸ் அவைலபிளில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளிக் எனி ஆஃப் தீஸ் பிளாக்ஸ், சே மோஷன் which is dark blue in color. So for example, go to click the first one blocks, motion blocks. So motion blocks just click பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டார்க் ப்ளூ கலரில் blocks categories, that means blocks assign ஆகும். So many blocks palette உங்களுக்கு visible ஆகும். ஓகேங்களா? A set of corresponding blue colored blocks appear in the block palette. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் பேசிஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டில் தட் மீன் டிஃப்ரெண்ட் கரஸ்பாண்டிங் ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸில் பிளாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இந்த பிளாக்ஸோடைய ஆப்ஷன்ஸ் ஆஃப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேலட். ஓகே, தென் these programming blocks also called bricks or tiles control what happened in the program. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாக்டு கோடிங்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா by main important thing is the block palette இருக்கிற அந்த exact block drawers options, that means அந்த control of program, overall control of programs எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த programming blocksல இருக்குது. இந்த programming blocks also called bricks or tiles அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? then next, usually the blocks control the individual sprite. ஸோ ஒவ்வொரு பிளாக்ஸ் கண்ட்ரோலுக்கும் ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ்ன்ற ஒரு பிளாக்ஸ் கேட்டகரிஸை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மூவ்ன்ற ஆப்ஷன்ஸ் ஒரு ஸ்ப்ரைட்டுடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சம் அதர்ஸ் ஆப்ஷன் ரொட்டேஷன் அண்ட் தென் ஜம்ப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இண்டிவிஜுவல் ஸ்ப்ரைட்டுடைய கண்ட்ரோலை என்ன பண்ணும், define பண்ணும். ஓகேங்களா? then you can add a programming code to the sprite. so the every individual blocks codes யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் கோடை ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? then just drag the blocks from the blocks palette to the script area. so exact பிளாக் கோடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோடிங்ஸ், தட் மீன் ப்ரோக்ராமிங் கோட்ஸை ரைட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராமிங் கோட்ஸ் ஜஸ்ட் ட்ராக் டு த ஸ்கிரிப்ட் ஏரியா. ஸோ ஸ்கிரிப்ட் ஏரியாவில் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் கோடை ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென்
When you drag a block in a script area, a white highlight indicates where you can drop the blocks. So after selecting the blocks in script area, script areaவில் ஒரு பிளாக்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்டு பிளாக்ஸில் ஒயிட் ஹைலைட் இண்டிகேட் ஆகும். அந்த ஒயிட் ஹைலைட் என்ன இன்டிமேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த செலக்டட் பிளாக்ஸ் ட்ராப் ஃப்ரம் தி செலக்டட் பொசிஷன். தட் மீன்ஸ் எந்த லொக்கேஷன்ஸில் அந்த எக்ஸாக்ட் கோடிங்ஸ்க்கு ஆட் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் ட்ராக் டு த ஸ்பெசிஃபைட் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் ஆஃப் த கோடிங் பிளாக்ஸ் கோடிங்ஸை எந்த பொசிஷன்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் this shows the connections with other blocks in the script area. So the same time more than blocks என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஏரியாக்குள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மோர் தென் பிளாக்ஸ் ஆர் கம்பைன் வித் த பிளாக் கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பிளாக்ஸுடைய combinations is called the block codes. Okay, then this is the script tab. So this is the script tab. So script tab under options பார்த்தீங்கன்னா exact blocks. So blocks available இருக்கு. அந்த பிளாக்ஸ்க்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் பேலட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? now in this first one option script tab. So go to select the script tab. In the bottom of selecting this color block control. So the blocks controls available இருக்குது. அந்த blocks control பாட்டமில் பார்த்தீங்கன்னா blocks palette உங்களுக்கு ஷோ ஆகுது. then it is the second bottom's options is blocks palette. ஸோ இந்த black paletteல different types of codings available இருக்குது. for example move, turn right, turn left, point to directions. ஸோ இந்த மாதிரி different types of each and every blocksக்கும் individual கலர் கோடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட் பிளாக் கோட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் த நெக்ஸ்ட் ஒன் டு ரன் எ பிளாக் ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஸோ எக்ஸாக்ட் கோடிங்ஸ் கமாண்ட்ஸ் தட் மீன்ஸ் பிளாக்ஸ் கோடை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்ட் பிளாக்ஸை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கோ டு கிளிக் த ரன் பிளாக்ஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? டு ரன் எ பிளாக் ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். அந்த எக்ஸாக்டு பிளாக்ஸ் கோடை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரன் ஆகும். ஓகேங்களா? தென் you can create script programs by snipping blocks together into stack. ஸோ ஒரு ஸ்டாக் லொக்கேஷன்ஸில் ஒரு ப்ரோக்ராம் கோடை ஒன் பை ஒன்னாக தட் மீன்ஸ் இன் ஆர்டர் பேசிஸில் ஃபஸ்ட்டு பிளாக்ஸ் ஆஃப் கோடு எது ரன் ஆகணும், செகண்ட் பிளாக்ஸ் ஆஃப் கோடு எது ரன் ஆகணும், தென் தேர்ட் ஃபோர்த் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஒரு பிளாக்ஸ் எந்தெந்த பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கிரிப்டில் ப்ரோக்ராமிங் தட் மீன் ஸ்னிப்பிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்னிப்பிங் பிளாக்ஸ் டுகெதர் இன்டூ ஸ்டாக். அந்த ஸ்டாக் ஏரியாவில் ஒன் பை ஒன்னாக என்ன ஆகும்னா ஆர்டர் பேசிஸில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி ஆர்டர் பேசிஸில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? தென் click anywhere on the stack to run the script does track the block help to block in the script area. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்கள் மேக் பண்ணியிருக்கிற அந்த கோடிங்ஸ் ஸ்டாக் தட் மீன் கண்டினியூஸ் ஆர்டரில் இருக்கிற அந்த ஸ்டாக் ஆர்டர் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோடை நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஏரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் ஸ்கிரிப்ட் ஏரியாவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற அந்த பிளாக்ஸ் கேட்டகரிஸ் ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்டாக் ஆர்டரில் ரன் ஆகும். தட் மீன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். தென் ஆர் ரைட் கிளிக் த பிளாக் இன் த ஸ்கிரிப்ட் ஏரியா and select help from the context menu. So once you can select these right click buttons and run the exact color blocks. So selected color or any other color of code programming code blocks code நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது ரைட் கிளிக் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஸ்கிரிப்ட் ஏரியாவில் இருக்கிற எக்ஸாக்ட் கமாண்ட்ஸை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆர் ஹெல்ப் ஆப்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா by using help from the context menu. context menu இருக்கிற help options நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? then next one this is the option for script tab option. so script tab optionsல என்னென்ன possibilities options available இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். in this first one drag block from the blocks palette to the script area.
ஸோ எக்ஸாக்டட் பிளாக் கோட்ஸ் ஃப்ரம் தி ஸ்கிரிப்ட் ஏரியாவுக்கு ஜஸ்ட் ட்ராக் டு ஸ்கிரிப்ட் ஏரியாவுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பிளாக் பேலட்டில் இருக்கிற அந்த கோடிங் ஆஃப் பிளாக்ஸை ஸ்கிரிப்ட் ஏரியாவுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், செலக்டட் ஸ்ப்ரைட். ஸோ your selected sprite image will be showing in this top of the right corner. ஓகேங்களா? then next one, coordination position. that means x and y coordinate locations. x and y ஓட ரேஞ்ச் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த செலக்டட் ஸ்ப்ரைட் உடைய பாட்டம் பொசிஷன்ஸில் இன்டிமேட் ஆகும். then next one, blocks. so this is the blocks of dragged. so the black palette இருக்கிற ஸோ பிளாக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்கிரிப்ட் ஏரியாவுக்குள்ளார அசைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், மேக்னிஃபிகேஷன் பட்டன். தட் மீன்ஸ் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுற ஒன் ஆப்ஷனல் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிஃபிகேஷன் பட்டன். ஸோ மைனஸ் அண்டு ப்ளஸ் சிம்பிள்ஸோட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? எஸ். தென் the script area also shows a small representations of currently selected sprite along with its xy coordinate. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸாக்டட் ஸ்ப்ரைட் அதுக்கான கரண்ட் லொக்கேஷன்ஸ் என்ன கோஆர்டினேஷன்ஸில் எக்ஸ் ஆர் ஒய் கோஆர்டினேஷன்ஸில் என்ன ரெப்ரசன்டேஷன்ஸில் உங்களுக்கு இன்டிமேட் ஆகுது அப்படின்றது டாப் ரைட் கார்னர் பொசிஷன்ஸில் கோஆர்டினேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? தென் யூ கேன் யூஸ் எ மேக்னிஃபிகேஷன் டூல்ஸ் தட் அப்பியர்ஸ் on the bottom right side of script area to zoom in out of the script. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டென்ட், ப்ரோக்ராமிங் கோட் ஆர் இமேஜஸ், ஆப்ஜெக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் மேக்னிஃபிகேஷன் டூல். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் டூல்ஸில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் த லெஃப்ட் மைனஸ் பட்டன்ஸ் ஜூம் த பேன் அவுட். The right plus button zooms it in and the middle button reset the zoom level to 100%. The default value. So the default value பார்த்தீங்கன்னா 100. ஸோ அது இன்பிட்வீனில் இருக்கிற மிடில் பட்டன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூவாக 100% உங்களுக்கு அப்ளையர் ஆகும். ஆர் ப்ளஸ் பட்டன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது ஜூம் இட் இன், அதாவது ஜூம் ஆப்ஷன்ஸை இன் ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு வருது. தென் மைனஸ் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் இன்சர்ட் கிளிக் பண்ணும்போது ஜூம் பேனுடைய அவுட் ஆப்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ இட் மீன்ஸ் மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது அண்ட் தென் ப்ளஸ் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன் ஆப்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகேங்களா? தென் இன்றைக்கி செஷன்ஸில் நம்ம ஸ்ப்ரைட் ஒரு ஸ்கிரிப்ட் டேப் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, அந்த ஸ்கிரிப்ட் டேப்பில் இருக்கிற ஆப்ஷனல் பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ்க்கான பேலட் என்னென்ன, அந்த பிளாக் பேலட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் கோட் டிசைன் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷனல் வியூ நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும், அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் த ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.